இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்று நம்முடைய அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்த விழா. மிக சிறப்பான நாள். இந்த மாதம் முழுவதும் எல்லா பங்குகளிலும் தினந்தோறும் ஜபமாலை பவனி இருந்திருக்கும். முடிவிலே அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்ததைப் போல நாமும் மற்ற மக்களை சந்திக்கும் பொழுது நிகழ வேண்டும் என்பதற்காக இதை குறிப்பிடுகிறேன். அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்த பொழுது அவரை வாழ்த்தினார். உடனே எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? மரியா ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என்று கடவுளை போற்றி புகழ ஆரம்பிக்கிறார். அதற்கு முன்னதாக எலிசபெத்து, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு எலிசபெத்து சொல்லுகிறார், மரியே நீ உன்னதரின் தாய், மரியே நீ பெண்களுக்குள் பேறு பெற்றவர், மரியே நீ கடவுள் சொன்னது நிறைவேறும் என்று நம்பியதால் நீர் பேறு பெற்றவர். என்னமோ 10-11 அன்னை மரியாவை சில பேர் பேசுகிறாங்க. அதை கேட்டுக்கிட்டு வாயை பொழந்துக்கிட்டு சில பேர் கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து யார் யார் பின்னாலேயே போகிறாங்க. தூயாவினால் நிரப்பப்பட்டால் இப்படித்தான் நிகழும். தூயாவினால் நிரப்பப்பட்டு அந்த எலிசபெத்து அன்னை மரியா யார் என்று இந்த உலகுக்கு தெரிவிக்கிறார். ஏற்கனவே கல்வாரியிலே யோவான் 25-6 வசனங்களிலே 19வது அதிகாரத்திலே அவர் சொல்லியிருக்கிறார், இதோ உன் தாய். இயேசு சொன்னால் கூட சில பேர் கேட்க மாட்டாங்க. ஆவியானவர் வழியாக சொல்லப்பட்டால் கூட சில பேர் கேட்க மாட்டாங்க. தந்தை கடவுள் கபிரியல் தூதர் வழியாக நீ உன்னதரின் தாய் என்று சொன்னால் கூட சில பேர் கேட்க மாட்டாங்க. எப்போதான் அந்த ஞானம் வரும் எனக்கு தெரியலை. அன்பானவர்களே, அந்த 3 வசனங்களை கவனித்து பார்த்தால் ஆண்டவர் இயேசுவினுடைய தாய், ஆண்டவருடைய தாய். தாய்க்கு ஒரு சிறப்பான இடத்தை உலகில் கொடுத்திருக்கிறார். பாவமில்லாமல் உற்பவித்து அற்புதமான அந்த கல்வாரியிலே, இதோ உன்னுடைய தாய், பாவமற்ற தாய், என்னிடம் சரியாக தகுதியாக பரிந்துரைக்க முடியும், இதோ அவர் உன்னுடைய தாயாக இருக்கிறார். அடுத்து பாருங்கள், இந்த அன்னை மரியா நம்பியது நிறைவேறும் என்று சொன்னார். நமக்கு ஒரு பாடம், நமக்கு ஒரு மாடல். அன்னை மரியா கடவுள் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பி வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும். மேலும் அன்னை மரியா கற்றுக் கொடுக்கிறார், கடவுளுடைய வார்த்தைக்கு அடிமையாக நீ வாழ்ந்தால், கடவுளுடைய வார்த்தை தான் உன்னுடைய வாழ்வின் இலக்காக, வாழ்வாக, வழியாக இருந்தால் இந்த உலகிலே நீ பேறு பெற்றிருப்பாய், அன்னை மரியாவை போல. இதை இன்னும் விளக்கவா வேண்டும்? தாய் மரியாவினுடைய உயர்ச்சியை பற்றி, தாய் மரியாவை போல ஆண்டவர் இயேசு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னதை இன்றும் காட்சிகள் வழியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறாரே, இவைகளெல்லாம் விளக்கவா வேண்டும்? நம்ப வேண்டும், விவிலியத்தை நம்ப வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, அற்புதமான அன்னை மரியாவை எங்களுக்கு தாயாக கொடுத்தீர். அவர் உம்முடைய தாயாக இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து பெருமைப்படுகிறோம், மகிழ்கிறோம், புலங்காகிதம் அடைகிறோம். சாதாரண படைப்பாக இவ்வுலகில் தோன்றிய அவரை நீர் பாவமில்லாமல் காத்து இந்த உலக மக்கள் அனைவருக்கும் தாயாக, இந்த உலகையே மீட்க வந்த உம்முடைய சொந்த திருமகன் கிறிஸ்துவுக்கு தாயாக உயர்த்தி இருப்பது உம்முடைய பேர் அருள் நிறைந்த திட்டம். அது நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்த பொழுது சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் தினந்தோறும் எங்கள் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து
உமக்கு ஏற்ற வாழ்வை நாங்கள் வெளிப்படுத்த துணை புரிவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.